நீங்கள் சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு என்னோட இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளே பார்த்துருக்க மாதிரி ஒரு மாசான டைலாக் வீடியோ வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் வந்து எடிட் பண்ணுறதுனா எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணாத நம்ம சேனல் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ உடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மோஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சீக்ரெட் ப்ரீசெட்டை கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மோஸ் ஆப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கு, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படி டச் பண்ண போதும் நீங்கள் இம்போர்ட் பண்ண 2 ப்ரீசெட் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற எஃபெக்ட் நீங்கள் கரெக்டாக வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணதுலன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து எல்லா இமேஜ் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் முடிஞ்சு நம்மளோட ஃபஸ்ட்டு புக் மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகல கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஆகன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணி மீடியா வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து யாருக்கு வந்து எடிட் பண்ண போறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு 5வது பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டச் பண்ணப்போ அந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் மார்க் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ண போதும் அடுத்த புக் மார்க் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆயிரும். இதே போல் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த புக் மார்க்கும் உங்களோட இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அந்த இமேஜுக்குலாம் எப்படிலாம் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அப்படியே பேக் பண்ணிட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ் இருப்பேன் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இல்லை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காஃபி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ் இருப்பீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பீங்களா ஸோ அந்த எல்லா டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 by 1 பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அந்த எஃபெக்ட்லாம் நீங்கள் வந்து 1 by 1 வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா டெக்ஸ்ட்டும் அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே நம்மளோட சேக்கட் ப்ரீஸ் இருக்குதுன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 2 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குன்னா ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ் இருக்குதுன்னா அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 by 1 பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இதே போல் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீதி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் தான். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணிடலாம். ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட பீட் மார்க் ப்ரீஸ் இருக்குன்னா அதை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேப் விட்டோம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எல்லா இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து 1 by 1 வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எந்தெந்த இமேஜுக்குள்ள எந்தெந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண தெரியும். ஸோ வீடியோ வந்து மறக்காம வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து எல்லா இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜுக்கான அந்த கலர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு நம்மளோட சேகர் ப்ரீஸ் இருப்பீங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சிசி லேயர் 3 கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸாக கனெக்ட் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ் இருப்பீங்களா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு நம்மளோட ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுட்டு ஸோ அந்த ப்ளஸ்ஸாக நான் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. அப்படி செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்களை கலர் ஃபில்ம் வந்து சூப்பராக வந்து ஆட் இருக்கும். இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ வந்து எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கு அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து டச் பண்ணப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்னைக்கு யூஸ் பண்ண வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.